ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்கானம் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 45லேருந்து 48 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 எபிசோட் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் நான் ஃபுல் பிளாங்க் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். கனாக்கானம் காலங்கள் சீசன் 3 போன எபிசோட் எதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுகள் ஸ்கூல் பசங்க பண்ண வச்சிருந்த டிராமா ஸ்கிரிப்டை மாடர்ன் ஸ்கூல் பசங்க ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சிறுகள் ஸ்கூலை வின் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று பண்றாங்க. அதோட தாங்க போன எபிசோட் முடிஞ்சிருச்சு. எபிசோட் 45 அத்தாரிட்டிவ் பேரண்டிங். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜீவா சார் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, சிறுகள் ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, மாடர்ன் ஸ்கூல் செகண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து அடுத்தடுத்த காம்படிஷனுக்கு ரெடி ஆகும்போது நம்ம குணா சார் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இவ்வளவுதான் காம்படிஷன், ஸோ நாளைக்கு மிச்ச காம்படிஷன்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாரும் எனர்ஜியா இருங்க, நாங்க இங்க உங்களுக்கு எல்லாருமே ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஸோ வாலண்டியர்ஸ் டேக் கேர் பண்ணிக்குவாங்க, ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்தி வந்து உட்காந்து டிராமாக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது மகா வந்து வின் பண்ணதை கார்த்திகிட்ட சந்தோஷமா சொல்ல போறாங்க. அப்ப வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்கறாங்க, என்ன கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னும் டிராமா ஸ்கிரிப்ட் தான் நான் எழுதிட்டு இருக்கேன் மகா அப்படின்னு சொல்லி, நான் டிராயிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டேன் கார்த்தி, இங்க பாரு அப்படின்னு சொல்லி வந்து பிரைஸை காட்டுறாங்க. அப்ப வந்து கார்த்திக் கங்க்ராட் சொல்றாரு, குடுக்க மகா நான் அவனோட டிராயிங்கை பார்க்குறேன்னு சொல்லும்போது, அப்போ மகா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கார்த்தி அப்படின்னு, ஓ நான் வந்து உனக்கு ட்ராமாவை காட்டாதனால நீ காட்ட மாட்டேங்கிறியா அப்படின்னு, அப்படிலாம் இல்லை கார்த்தி இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து அந்த ப்ரைஸை கொடுக்குறாங்க. என்ன எனக்கு எதுக்கு மகா, நான் உன்னை எதுவுமே மோட்டிவேட் பண்ணலன்னு, இல்லை நீ சொன்ன இல்லை ஒரு அமைதி, அந்த அமைதி தான் கார்த்தி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ அதுதான் என்னை வின் பண்ண வச்சதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல மலர் மிஸ் வந்து நம்ம சக்தி மகா ஜனனி எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க வின் பண்ணதுக்கு. அப்ப ஜீவாட்ட சொல்றாங்க, நாளைக்கு நம்ம வின் பண்ணிடுவோம்ல ஜீவா அப்படின்னு. பசங்க சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மலர் அப்படின்னு சக்திகிட்ட கேட்கறாங்க. டான்ஸ் நல்லா போகுது மேம், ஆனா அந்த மகேஷ் தான் சொதப்புறான் அப்படின்னு மலர் மிஸ் சொல்றாங்க. நீ மட்டும் சொதப்புன அவ்வளவுதான், இல்ல மேம் நான் ஒழுங்கா பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா ஜீவா சார், நிகிதா வந்து சிங்கிங் காம்படிஷன்ல தான் அவங்க பேர் எடுக்க சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னா, மலர் மிஸ் என்ன சொல்றாங்க, நிகிதா நல்லா பாடுவான்னு மட்டும் நான் எழுத சொல்லல ஜீவா அவங்க பேரை, நம்ம ஸ்கூல் கண்டிப்பா நிகிதா பாடினதான் வின் பண்ணும், சரி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிகிதாவோட அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு மலர் போகும்போது, அதுக்கு முன்னாடி வந்து நிகிதா அப்பா வந்து அவங்க அம்மாவும் நிகிதா வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. யாரை கேட்டு நீ பேர் கொடுத்த சிங்கிங் காம்படிஷனுக்கு, படிக்கிறது இல்லை ஆனா வந்து இதெல்லாம் நீ பண்றியா, உன்னை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க. இல்லப்பா மலர் மிஸ் தான் கொடுக்க சொன்னாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீ என்ன பண்றேன்னு சொல்லி நிகிதா ரொம்ப ஹார்ஷா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மலர் கால் பண்றாங்க. கால் பண்ணேனே அவங்க அப்பா வந்து ஒத்துக்கிறாருங்க. சரி மேம் நான் கண்டிப்பா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 46 கேஜ்டு பேர்ட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவா சார் வந்து சிங்கிங் காம்படிஷன் ஜட்ஜை அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப சக்தி மதி யாமினிலாம் எங்க நிகிதாவை காணோம் அப்படின்னு. அப்ப மதி சொல்றாங்க, இல்ல அவ ரொம்ப டென்ஷனா தான் இருந்தா, சரி நீ அவளுக்கு கால் பண்ணுனே. அப்ப வந்து நிகிதா வந்து கால் எடுத்துட்டு சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, நிகிதா அப்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ இங்கே இரு, நான் மலர் மிஸ்டர் சொல்லிக்கிறேன், என்னப்பா நேற்று நீங்க தான் கலந்துக்குவேன்னு சொன்னேன், அதெல்லாம் நீ ஒன்றும் கலந்துக்க வேணாம், நீ இங்கே இருன்னு சொல்லி போன் எல்லாம் புடுங்கிட்டு போயிடுறாங்க, நான் உனக்கு ஃபீவர்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னேனே. அப்ப மதி யாம்னி கிட்ட சக்தி என்ன கேட்கிறாருன்னா, உங்ககிட்ட கார் இருக்குல்ல, நம்ம எப்படியாவது போய் கூட்டிட்டு வந்துடலான்னு போறாங்க. அப்ப சிங்கிங் காம்படிஷனுக்கு ஒருத்தங்களா வந்து பாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குணா சார் வந்து மலர் மிஸ்டர் கேட்குறாங்க, எங்க நிகிதா உன்ன காணோம் அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ஜீவா சார் உள்ள வராரு. எல்லாரும் வந்து பாடிட்டாங்க, நம்ம தான் நிகிதா தான் அடுத்து பாடணும் குணா அப்படின்னு. அப்ப மலர் மிஸ் என்ன சொல்றாங்க, நிகிதாவை காணோம் சக்தியும் காணோம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல குணா அப்படின்னு. அப்ப நம்ம போய் காம்படிஷன்ல வாபஸ் வாங்கணும் மலர் அப்படின்னு. இல்ல நீ இதெல்லாம் பண்ணலனா கூட தெரியாது அப்படின்னு. இல்ல நம்ம நடத்துற காம்படிஷன் நம்மளே அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி கரெக்டா குணா சார் வந்து அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம சக்தி யாமினி மதிலாம் போயிட்டு நிகிதாவை எப்படியோ கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நிகிதா வந்து செமையா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. பெர்ஃபார்ம் பண்ணி நல்லாவும் பாடி முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல வந்து நம்ம புஜ்ஜி பாபு, ஏகாம்பரம், சசிகுமார், ஜான் எல்லாம் வந்து ஸ்கூல்ல கிடக்கிற குப்பை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னடா இது அங்கங்க ஜூஸை குடிச்சிட்டு போட்டானுங்க, டம்ளர் பாரு எங்கெல்லாம் கிடக்குதுன்னு சொல்லிட்டு 3 ஸ்கூல் பசங்க வராங்க வெளி ஸ்கூல்ல இருந்து. புஜ்ஜி பாபு பார்த்து, அண்ணா என்னண்ணே நீங்க இங்க பண்றீங்க, நீங்க எதுலையும் கலந்துக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க யாரா போது அப்படின்னு, எங்க ஸ்கூல் காம்படிஷனுக்கு வந்தீங்களேன்னு சொல்றாங்க. ஓ நீங்க அந்த பசங்களாடா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போதுங்க. அப்ப இருந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னென்ன படிச்சு முடிச்சுட்டு இங்கே தோட்டக்காரனா வேலை செஞ்சுட்டா, டே நான் ஸ்டூடெண்ட்ரா, எங்க ஸ்கூல்ல நடக்கிற கல்ச்சரல் நான் தான் முன்னாடி தலைமை தாங்கி பண்றேன், என் கரஸ்பாண்டன்ட் நேற்று தான் சொல்லியிருக்காங்கன்னு, டே கம்மியா உருட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாரும். அப்போ உங்க ஸ்கூல்ல நடக்கிற காம்படிஷன் நீங்களே கலக்கலன்னு சொல்லி பயங்கரமா வந்து கலாய்ச்சிட்டு போறாங்க கலந்துக்கலன்னு சொல்லிட்டு. அப்ப இருந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிங்கிங் காம்படிஷனோட ஜட்ஜ் வந்து பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. நிகிதா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றாங்க அவங்க பாடின பாட்டுக்கு. ஸோ அதோட தான் இந்த எபிசோட் முடியுது கைஸ்.
எபிசோட் 47 ஃபெயில்ட் எஃபர்ட்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம நிலா மேம் வந்து டான்ஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போது எல்லாரும் செம்ம எனர்ஜியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜை வந்து பிரசென்ட் பண்றாங்க குணா சாரும் நிலா மேமும். ஸோ ஜட்ஜை கிரீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ஸ்கூல் பசங்களும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சக்தி கேங் ஃபுல்லா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு. அப்ப மகேஷ், ஏகாம்பரம், சசிகுமார், புஜ்ஜி பாபுலாம் போயிட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சிட்டு நீங்களா என்னடா பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, அதுவும் மகேஷ் நீ எல்லாம் என்னடா ஒழுங்கா ஆடுவியா, நீ எல்லாம் எங்க மானத்தை வாங்காம இருந்தாரு, நீங்களே காப்பி அடிச்சு தாண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் கூட கூட பேசுறாரு. அப்ப சக்தி எங்களுக்கு தெரியும் நீங்க கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரி யாரும் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணாதீங்க வாங்க போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அங்க மாடர்ன் ஸ்கூல் பசங்க வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சிறுகள் ஸ்கூல் பசங்க வந்து மேலே ஏறுறாங்க. நம்ம மகேஷ் வந்து சொதப்பினால வந்து அந்த டான்ஸே சொதப்பிடுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் காம்படிஷனோட வின்னர்ஸை சொல்கிறாங்க. மாடர்ன் ஸ்கூல் வந்து வின் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸை. ஸோ வந்து ஜீவா சாரும் குணா சாரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க மலர் மிஸ் எல்லாம். அப்போ வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ட்ராமாவில் வின் பண்ணி ஆகணும் குணா, மாடர்ன் ஸ்கூல் மேலே வந்துட்டாங்க, இதில் வின் பண்ணால் தான் நம்ம ஓவரால் ட்ராஃபி இருந்தேனே, சரி பசங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு பசங்க எங்கே இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக போய் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மலர் மிஸ் சொல்கிறாங்க. அப்போ சக்தி எல்லாரும் வந்து ட்ராமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நம்ம கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஸ்கூல் பசங்க ஆல்ரெடி வந்து இவங்க பண்ண ஸ்கிட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணனால இவங்க ஸ்கிட்டை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இப்படிலாம் பண்ணணும்னா அப்போ குணா சார் இந்த ஐடியாவை கேட்டு சூப்பர் சக்தி செம கான்செப்ட், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க, ஸோ வந்து எப்பயுமே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, ஆனால் இதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதுக்குள்ள ஒரு பையன் வந்து என்ன சொல்றான்னா, டே சக்தி நீங்க பண்ண கான்செப்ட் அங்க மாடர்ன் ஸ்கூல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போய் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்ப குணா சார்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண சொன்னேன். குணா சார் கேட்கறாரு என்னடா ப்ரூஃப் இருக்கு, என்னடா பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, நான் போய் நம்ம கலந்துக்கலன்னு சொல்றேன்னு. இல்ல சார் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். மகா என்ன சொல்றாங்கன்னா, கார்த்திக் கிட்ட வந்து ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்கு சார், நீங்க கண்டிப்பா கேளுங்கன்னு. அப்ப மகாட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து யார் தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறாள் தான், ஆனால் மன்னிக்கவே முடியலன்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு பாரு, அதனால தான் கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கூடாதுன்னு சொன்ன மகா, உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது, என்னை திட்ட வச்சிடாத, மலர் சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு நிலா மேம்கிட்ட மைக்கை வாங்கிட்டு மேலே போய் சொல்கிறாருங்க, நாங்கள் கலந்துக்கல இந்த ட்ராமா காம்படிஷனில் சிறுகள் ஸ்கூல் வந்து வாபஸ் வாங்குறோம்னு சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 48 நெவர் கிவ் அப். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மலர் மிஸ்கிட்ட நம்ம ரஞ்சித்து மகேஷ் என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் மாடர்ன் ஸ்கூல் பசங்களை அடிச்சு இழுத்துட்டு வரேன் மேம், எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு. நீங்க வேற இருக்க பிரச்சனை ஏன்டா இப்ப என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. யாமினி என்ன சொல்றாங்கன்னா சக்தி கிட்ட, சக்தி நம்ம வேணா இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாமான்னு. என்ன யாமினி விளையாடுறியா, 10 நிமிஷம் தான் இருக்கு, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகா என்ன சொல்றாங்கன்னா மலர் மிஸ்ட, கார்த்திக் கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு மிஸ், நீங்க கேளுங்க, இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் அசிங்கப்பட்டது போதாதா அவனால, மகா நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு ஒரே ஒரு டைம் கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. அப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, அப்படியே இருந்தாலும் கார்த்தி எனக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டான், எங்களுக்கு அவனுக்கு செட் ஆகாது, இந்த ஸ்கூலுக்கே தெரியுன்னு, நீ எப்படி சக்தி அதை கேட்காம சொல்ற, அவன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான், நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி என்ன சொல்றாருன்னா, சக்திக்கு போய் நான் போய் கொடுப்பானா மகா அவன் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மகா நீ என்ன ஈகோ பாக்குறியா அப்படின்னு. அப்படி கிடையாது, அவன் ஏத்துக்க மாட்டான், அது இல்லாம மலர் மிஸ்ஸும் குணா சார் என்ன கலந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு. இல்ல நீ வா, மலர் மிஸ் தான் அவனை கூட்டிட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு மகா வந்து கார்த்தியை மலர் மிஸ்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கார்த்தியோட ஸ்கிரிப்டை கேட்டேன்னு மலர் வந்து பயங்கரமா கூஸ் பாம்ஸ் ஆயிடுறாங்க. அவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம கார்த்தி வச்சிருக்காருங்க. அப்ப சக்தி கேட்டாரு, இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டேன்னு. கார்த்தி என்ன சொல்றாருன்னா, நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், நீங்க எல்லாரும் ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க, ஸோ அதைப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இதில் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலர் மிஸ்டர் கார்த்தி என்ன சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் இந்த ட்ராமாவில் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலா மேம் வந்து நம்ம ட்ராமா காம்படிஷன் ஜட்ஜிட்ட வந்து ரிசல்ட் கேட்குறாங்க. ட்ராமா காம்படிஷன் ஜட்ஜி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் மேனட் சார், அவர் தான் நம்ம கனாக்கானம் காலங்கள் ஷோவோட ப்ரொடியூசர். ஸோ நிறைய பேருக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து மலர் மேம் வந்து மைக் வாங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த ட்ராமா காம்படிஷனில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒருத்தவங்களும் நடிக்கிறாங்க. இவங்க கொண்டு வந்த ட்ராமா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்தாலும் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ இதனால நிறைய பேர் உயிர் இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு அருமையான ஒரு ட்ராமாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மனசு அப்படியே போட்டு ஒழுக்கியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ட்ராமா. இதில் நம்ம பசங்க எல்லாருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சசிகுமார், ஜான், அதுக்கப்புறம் நம்ம புஜ்ஜி பாபு, அதுக்கப்புறம் யாமினியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க எங்கடா வச்சுருந்தாங்கன்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். கடைசியாக வந்து நம்ம ஹீரோவாக நடித்த சக்தி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. ஒரு கடைசி 4 நிமிஷம் சக்தியோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தம்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் என்ன ஸ்கிரிப்ட்னு சொல்லலை, கண்டிப்பாக அது ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கார்த்தியே வந்து ஃபீல் பண்ணிட்டுற அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக
ஒரு டிராமா பண்ணாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடிஞ்சுது. கமிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், விஜயகுமாரோட டைரக்ஷன் இந்த 4 எபிசோட்லயுமே வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டைரக்ஷன். பிளாஸ்ட் பண்ணிட்டாரு, நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மணிகேலோட ஸ்டோரி இந்த 4 எபிசோடுமே வந்து ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோரிங்க. சூப்பரா வந்து அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஆதியோட டைலாக்ஸ் எமோஷனல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபன் எலமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே இறங்கி விளையாண்டுருக்காரு மனுஷன். சூப்பரா இருந்துச்சு டைலாக். அதுக்கப்புறம் வந்து நம்ம லியோவோட மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும். முக்கியமா வந்து நம்ம கார்த்திக்கும் மகாக்கும் வந்து ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருந்தாருங்க, அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சக்தியோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு மியூசிக் வந்துச்சு. பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணிட்டாரு. என் கிரெடிட்ஸ்ல கூட அவரோட ஒர்க் தெரிஞ்சுக்கும், சூப்பரா பண்ணிட்டு இருக்காருங்க. கரிகாலனோட சினிமோட்டோகிராஃபி, முக்கியமா வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்ல வந்து அவர் பண்ண அந்த விஷுவல்ஸ் ட்ரீட் தாங்க. கண்டிப்பா நீங்க பார்க்கும்போது அதை கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பிரசாந்த் அண்ட் டீம் ஆஸ் யூஷுவல் வந்து அந்த கல்ச்சரல் செட் ஆகட்டும் எல்லாமே வந்து பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. டீம் ஒர்க் சூப்பரா தெரிஞ்சுங்க, கலக்கிட்டாருங்க அவருமே. முகேஷோட எடிட்டிங் பத்தி சொல்லி ஆகணும். முகேஷ் குமாரோட எடிட்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. எங்க என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டா பண்ணியிருந்தாரு. அதுவும் லாஸ்ட் எபிசோட்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காருங்க. இந்த 4 எபிசோடுக்கும் நம்மளோட ஓவரால் ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் பிளாங்கோடது 3.75 அவுட் ஆஃப் 5. மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எபிசோட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் நான் வந்து அதோட லிங்க்ஸ் எல்லாம் போடுறேன். நம்ம ரிவ்யூவை ஹாட்ஸ்டார்ல எல்லா எபிசோட்ஸும் அவைலபிளா இருக்கு. இன்னையோட 48 எபிசோட்ஸ் முடியுது, எல்லாமே அவைலபிளா இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்க கனாக்காணும் காலங்கள் சீசன் 3யோட இந்த 4 எபிசோட்ஸையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். உங்க கருத்துக்கள் இங்க வரவேற்கப்படுகிறது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நம்ம போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு காட்டும் கைஸ். ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் a next review. Love you all. Bye bye. Cheers.